உங்களிடம் வந்துள்ள உண்மையை அவர்கள் வெறுக்கிறார். நண்பன் வெறுக்க மாட்டான். உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது, உங்ககிட்ட ஒரு நல்லது வரும்போது, இவ்வளவு கூட என் கூடதான் இருந்தா திடீர்னு உனக்கு இவ்வளவு அறிவா, உனக்கு இவ்வளவு வசதியா, இவ்வளவு பாக்கியமா, அருளா அப்படின்னு போராம பண்ண மாட்டாங்க, விரும்புவாங்க. உங்களிடம் வந்துள்ள உண்மையை, உங்களுக்கு கிடைச்ச மன தெளிவை அவர் வெறுக்கிறார். உங்களை அவரை மாதிரி இருக்கணும் நினைக்கிறாங்க. கொஞ்சம் தெளிவா நீங்க பேசிடக்கூடாது, கொஞ்சம் தெளிவா இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் உங்க நண்பர் அல்ல. நீங்கள் உங்கள் இறைவனான அல்லாஹ்வை நம்புவதால், என்ன அர்த்தம்? நீங்கள் உங்கள் இறைவனை நம்புவதால், அதாவது இறைவனான அல்லாஹ் சொல்லும்போது என்ன அர்த்தம்? அவனை தவிர எந்த ஒன்றுக்கும் இறைவன், கடவுளை தவிர இல்லப்பா, ஆண்டவனை தவிர இல்ல, இறைவனை தவிர இல்லன்னு எண்ணத்தோட நீங்க இருக்கிறீங்க. நான் சம்பாதிச்சல்லப்பா கொடுத்தது, எல்லா நன்மையும் உனக்கு கிடைச்சிருக்குன்னா அதுவும் நம்ம இறைவன் வந்ததுதான் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு பிடிக்கல. எனக்கு நல்லது நடந்துச்சுன்னா அதை நான் சம்பாதிக்கல, எனக்கு என் இறைவன் கொடுத்தது, நான் சுகமா இருக்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டு இல்ல, என் இறைவன் என்னை சுகமா வைத்திருக்கிறான்னு நீங்க அதை சொல்லுங்க, எண்ணம் கொள்றீங்க, அது வெளிப்படவும் செய்து உங்கள்கிட்ட இருந்து அதை அவர் வெறுக்கிறார். இப்படி நீங்கள் உங்கள் இறைவனான அல்லாஹ்வை நம்புவதால் இத்தூதரையும் உங்களையும் வெறுக்கிறார். தூதர் யாரு? உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் இறைவனுடைய செய்தியை கொஞ்சம் இறக்கி வைப்பவர் வானவ தூதர். அப்ப ஒரு விஷயம் விளங்குது, காவல் எல்லாரும் கேட்பாங்க, மனசுல இறங்கும் போது மறக்க, மனசுல இறக்கி வைக்கிறது தூதர், வானவ தூதர். இறை செய்தியை அறிவிக்கக்கூடியவர். அந்த செய்தி உள்ளத்துல இறங்கும் போது நீங்க அதை நம்புறீங்க, அவங்க அதை வெறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, உள்ளத்துல நமக்கு கிடைச்ச அந்த செய்தி இருக்கு இல்லையா, அந்த செய்தி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா, ஊர் எப்படி போகுது, நம்மள அப்படி வாழ்ந்துடலாம். ஆனா நீங்க உங்க உள்ளத்துல என்ன இறக்கி வைக்கப்பட்டதோ அதை நீங்க பின்பற்றும் போது அதை பிடிக்கல. ஏன்னா உங்களை இப்ப கட்டுப்படுத்த முடியாது, அது தனி அறிவை கொடுக்கும், தனி தெளிவை கொடுக்குது நமக்கு, அது அவங்களுக்கு பிடிக்கல. நீங்க தனித்தன்மையா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. புரியல? ஏன் பகையாக இருக்கிறாங்க? உங்களுக்கு வந்துள்ள உண்மையை இருக்கிறாங்க, நீங்க தனித்தன்மையா இருக்குது அவங்களுக்கு பிடிக்கல. எல்லாரும் கூட இருக்கணும். உங்களுக்கு உங்கள் இறைவன் மூலமாக வந்துள்ள அந்த செய்தியை, எல்லாமே இறைவனுடைய அந்த எண்ணத்தை, அதாவது நீங்க சாதாரண மனுஷனா இருக்கிறீங்க, அவங்க ஊரை நம்பி வாழ்வதன் காரணமாக அந்த பக்கத்தை தான் நம்புறாங்க. நம்ம யார் உள்ளத்தின் செய்தியை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் தான் ஒரு மனிதன் புரிஞ்சுக்குவாங்க, தனக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாங்க. எல்லா நன்மையும் அவளுக்கு அவர் இறைவனிடத்து வருதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஒவ்வொரு காரியமும் உங்கள் இறைவன் உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுத்தால்தான் அப்படின்னு நீங்க இருக்கிறீங்க, அவங்க அப்படி இல்லை. இது வித்தியாசம். எந்த பெருமையும் இல்லாம இருக்கும்போது எப்படி ஏன் பெருமை வரமாட்டேங்குது? என்னுடைய இறைவனுங்கிற என்ன இருக்கிறதுனால பெருமை வர மாட்டேங்குது. அதனால அவர் உங்களை வெறுக்கிறார்கள். மனசுல வெளியே காட்டுறது, அவன் பகையை வச்சிருக்கான் உங்களுக்கு எதிராக. எதுக்காக? நீ நல்லவா இருக்க பிடிக்கல அவன். ஆனா உங்களுக்கு ஏன் அவங்கள பகையா வச்சுட்டு இருக்கீங்க? ஆனாலும் பகையை காட்டல, தெரிஞ்சவங்களா வச்சுக்கிறீங்க, பகையாக மாறிடுவாங்க. அதனால நீங்க அவர் கெட்டத்தனத்தை பார்த்துட்டு நீங்க விலகி நிக்கிறீங்க, அவனோட கெட்டத்தனத்தை தான் இருக்கிறீங்க. நாளைக்கு அவன் திருந்தலாம், அவனுக்கு எண்ணத்தை கொண்டு இப்பயும் நல்ல எண்ணம் தான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு நீங்க நல்ல எண்ணத்தோட இருக்கிறது பிடிக்காது அவனுக்கு, அதனால உங்களை பிடிக்கல. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பிடிக்கல.